முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விழாக்களின் வரிசையில் தைப்பூச திருவிழா குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா வியாழன் மதியம் முதல் வெள்ளி மதியம் வரை பஞ்சாங்க குறிப்பின்படி வருவதால் முருகன் கோவில்களில் அபிஷேக அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடந்தன. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் வெள்ளியன்று காலை முதலே பக்தர்கள் குடும்பத்துடன் வந்திருந்து முருகனை தரிசித்தனர். நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாக பல்வேறு வகையான காவடிகளுடன் முருக பக்தர்கள் பழனிக்கு வந்திருந்தனர். சென்னை பாரிமுனையில் உள்ள கந்தக்கோட்ட முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசித்து சென்றனர். இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை யார் வந்து தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையா நல்ல அவங்க பாவமெல்லாம் எல்லாமே தீர்ந்து நல்லவர்கள் கொடுக்கிற மாபெரும் நல்ல நாள் இந்த தைப்பூச திருநாள். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு விரதம் இருந்து பாத யாத்திரையாக வந்து கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மற்றும் சுவாமி கடலில் நீராடும் தீர்த்தவாரியும் நடந்தது. சுவாமி அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடும் நிகழ்ச்சியும் நடந்தது. மதியம் உச்சிகால தீபாராதனை முடிந்த பிறகு சுவாமி அலைவாயு கந்த பெருமான் வடக்கு ரத வீதியில் உள்ள தைப்பூச மண்டபத்தில் எழுந்தருள அபிஷேக அலங்காரம் நடந்தது. தொடர்ந்து சுவாமி தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தவாறு கோவிலை சேர்ந்தார். மார்கழி மாசம் மாலை போட்டுருவோம். பூசத்துக்கு 21 நாளும் 41 நாள் விரதம் இருப்போம். ஒரு நேரம் பச்சை தான் சாப்பிடுவோம். டெய்லி பூஜைகள்லாம் நடக்கும். களக்காட்டிலேருந்து நாங்கள் வார 13 வருஷமும் வந்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிக அளவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் குழுக்களாக பஜனை பாடியும் கடற்கரை மற்றும் கோவில் வளாகங்களில் பூஜை செய்தும் வழிபட்டனர். இதனால் கோவில் வளாகமே பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்தனர்.